நன்றிம்மா. நல்லா செட் பண்ணீங்க. சிவா வாங்க. நன்றிம்மா. ஆரம்பிச்சிடலாங்க. தொடங்குங்க. நல்லது. திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எல்லாம் வல்ல அபியாம்பிகை உடனாகிய மயூர்நாத பெருமானின் திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் வணங்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை அருளாசியோடு திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் பொன்னார் தொடி கமலங்களை என்னுடைய மனமொழி மெய்களால் திசை நோக்கி வணங்கிக் கொள்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனத்தில் தம்பிரான் சுவாமிகளாக இருக்கின்ற அத்தனை சாமிகளுக்கும் என்னுடைய திருவடிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக இன்றைய தினம் திருநாவுக்கரசு சுவாமிகளின் குரு பூஜை நன்னாளில் இந்த ஏற்பாட்டை மிக அருமையாக செய்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சைவ சமய சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற இந்த சைவ உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பணி செம்மல் கோமல் கா சேகரையா அவர்களின் திருவடிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மயிலாடுதுறை பகுதியில் அனைவருக்கும் பெரிய புராணம் என்ற நூலை எழுத்தெண்ணி கற்பித்து வருகின்ற பெரும் புலவர் திரு ராசமாணிக்கம் ஐயா அவர்களின் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை அரும்பாடுபட்டு நடத்தி வருகின்ற திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் இணைந்திருக்கின்ற சைவ சமய சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் திருத்தாண்டகத்தில் திருக்கைலாயம் திருவையாறில் இருந்து திருக்கைலாயத்தை வணங்கி போற்றி பாடிய திருத்தாண்டகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக திருத்தாண்டகம் என்றால் என்ன என்பதை ஒரு சுருக்கமாக பார்த்து விடலாம். ஐயா சொன்னாங்க, திருத்தாண்டகம் தாண்டகம் என்ற சொல்லுக்கு ஒரு யாப்பு வகை, ஒரு பாட்டோட யாப்பு வகை திருத்தாண்டகம் என்று. அதை எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியிலையும் 6 சீர் அல்லது 8 சீர் இருக்கணும். சீர் என்றால் சொல் என்று பொருள். ஒரு அடியில 6 சீரோ அல்லது 8 சீரோ இருக்க வேண்டும். 4 அடியும் அளவொத்து வரணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேரு தாண்டகம் என்று பேர். அந்த 6 சீர்கள் இருந்தால் குறுந்தாண்டகம் என்று பேர். 8 சீர்கள் இருந்தால் நெடுந்தாண்டகம் என்று பேர். அப்பர் பாடிய பெருமான் பாடிய பெரும்பாலான பாடல்கள் அனைவத்தையும் நெடுந்தாண்டகம் வகையில தான் நம்ம சேர்க்கிறோம். அது ஒற்று எண்ணி நீக்கி எண்ணணும். எழுத்து எண்ணி பாடுவது ஒரு வகை. அந்த ஒற்றும் குற்றியலுகரமும் நீக்கி எழுத்தெண்ணி வகுக்கப்பட்டது. மொத்தம் 26 எழுத்துக்களுக்கு மேல இருக்கணும். அந்த எழுத்துக்கள் ஒரு அடியிலையும் 26 எழுத்துக்களுக்கு மேல இருந்து அதுல குற்றியலுகரமும் ஒற்று எழுத்துக்களும் நீக்கினா 26 எழுத்துக்களுக்கு மேல் வரணும். அதை எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காய்ச்சீர்கள் 2 மாச்சீர்கள் இரட்டித்து வரும். காய்ச்சீர் 2 வரும், மாச்சீர் 2. அது அப்படியே இரட்டித்து வந்ததுன்னா நான் முதல் வகை அடியில ஒவ்வொரு அடியிலும் 8 சீர்கள் கடிலடி நெடுந்தாண்டகம் என்று பெயர். இது பெரும்பாலும் ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பு அமைப்புல பாடப்படுவது வழக்கம். ஆசிரியர் விருத்தம் ஆசிரிய பாவால ஆன ஒரு வகை. அந்த திருநெடு தாண்டகத்தை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். திருக்கைலாயத்துல அப்பர் பெருமான் நினைந்து திருவையாறில் பாடப்பட்ட தலம். இப்போ திருக்கைலை எல்லாருக்கும் திருக்கைலை என்றால் இப்போ நம்ம இமயமலை பகுதியில் உள்ள ஒரு பகுதி நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். அதுதான் திருக்கைலை. அந்த திருக்கைலைக்கு போவது எல்லா இந்துக்கு சமயத்தில் உள்ளவங்களை அனைவருக்கும் ஒரு தவமாக நினைக்கக்கூடிய பகுதி அந்த திருக்கைலாயம் என்பது.
அந்த திருக்கைலை என்பது இப்ப மண்ணுலகத்துல இருக்கின்ற திருக்கைலை, இது ஐதீக கைலை என்று பெயர். இது இல்லாமல் வானுலகத்துல யாரும் எட்ட முடியாத இடத்துல ஒரு நுண்கைலை ஒன்று உண்டு. அதை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இப்போதைக்கு உள்ள கைலாயம் ஐதீக கைலாயம் என்று பெயர். இது இமயமலை பகுதியில் இருக்கிறது. என்ற பகுதியில இப்போ திருநெடுந்தாண்டகத்துல பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி என்ற பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பதிகமும் நெடுந்தாண்டகம் என்ற யாப்ப அமைப்புல பாடப்பட்டது. ஒவ்வொரு சீரிலையும் 8 சொற்கள் இருக்கும். பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி, பூத படையால் புனிதா போற்றி. அப்படியே இது மொத்தம் 4 சொற்களாக 2 அடி போல இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அடிதான். இந்த யாப்பை எழுதுவதற்கு ஏற்ப 4 சொற்களாக பிரித்து எழுதியிருக்கிறார்கள். நம்ம புத்தகத்துல அச்சடிக்கப்பட்டிருக்கும். அந்த முதல் அடியில 4 சொல்லும், 2வது அடியில 4 சொல்லும் சேர்ந்து ஒரு அடி கணக்கு. அந்த ஒவ்வொரு அடியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா அடியும் 4 அடிகளாகவும் 8 சீர்களாக கொண்ட தாண்டக அமைப்புல இந்த சீர் பாடப்பட்டுள்ளது. முதல் பாட்டை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி, பூதப்படையால் புனிதா போற்றி, நிறையுடைய நெஞ்சினி இடையா போற்றி, நீங்காதென் உள்ளத்து இருந்தாய் போற்றி, மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி, வானோர்கள் வணங்கப்படுவாய் போற்றி, கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய முதல் பாட்டு. பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி. பொறை என்றால் பொறுத்து கொள்ளுதல் என்று பொருள். அதுக்காக தான் திருவள்ளுவர் பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தையே பாடியிருக்கிறார். ஐயா வணக்கங்க ஐயா. எத்தனாவது திருமுறை, எத்தனாவது பாடல்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 6வது திருமுறைமா, 57வது பதிகம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி. பொறை என்றால் பொறுத்து கொள்ளுதல் என்று பொருள். அதனால திருவள்ளுவர் பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தையே பாடியிருக்கிறார். பொறையுடைமை என்றால் ஏதாவது ஒரு காரணத்தினாலையும் இல்ல அறியாமையின் காரணமாகவும் ஒருவன் தனக்கு ஏதாவது ஒரு பிழை செய்த வழி தாமும் அதனை அவன் கண் செய்யாது பொறுத்து கொள்ளுதல் என்று பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் நெறியின் நீங்கினார் செய்தாரையும் பொறுக்க வேண்டும் என்பதற்காக பிறனில் விழையாமை என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது இந்த பொறையுடைமை அதிகாரம் என்று மேலும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த பொறையுடைமை என்பது பிறர் செய்த குற்றங்களை பொறுத்து கொள்ளுதல், அதுவும் நெறியின் நீங்கிய செய்த பிழையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடப்பட்டது. அதனால்தான் நம்ம சைவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா பொறையுடைமையனாக இருக்கணும், நம்ம சாமி போல இருக்கணும். பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி. இந்த பொறையுடைமைக்கு பூமியை தான் திருவள்ளுவர் உதாரணம் சொல்லுவார். அந்த பூமி போல நீ பொறையுடையவனாரு, பூமி நீர் ஆனாய் போற்றி. போற்றி என்ற சொல்லுக்கு உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுதல் என்று பொருள். போற்றுதல் என்றால் உயர்ந்த யாராவது ஒரு மிகச்சிறந்த மனிதரை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து போற்றி பாடுவதற்கு பேர் தான் போற்றுதல் என்று பெயர். பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி. அதோட மட்டும் இல்லாம இந்த பொறையுடைமைக்கு மேல பொறை என்றால் என்ன? சங்க இலக்கியத்துல கலித்தொகை என்ற ஒரு நூல்ல சொல்லப்பட ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. அது நமக்கு 11வது பாடப்புத்தகத்துல, தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற பாட்டு. இதை எல்லாரும் மனப்பாடம் செய்து கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, செறிவெனப்படுவது கூறியது மாறாமை, நிறையெனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்மோடாது உயிர் வவ்வல், உரையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்று சொன்ன கடைசியில் அந்த பாட்டு வரி முடியும். உரையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்று சொன்னாங்க. அதனால பிழை பொறுத்தல்
பொறுக்கை எல்லாம் பெரியோர் கடமை திருவாசகம் சொல்லுது. அதனால சைவராகிய நாம் சிவபெருமான் போல பொறையுடைமையான இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால பொறையுடைமை பூமி நீர் ஆனாய் போற்றி பூதப்படையால் புனிதா போற்றி. சுவாமிக்கு இருக்கிறதெல்லாம் என்னது? பூதப்படை. பூதப்படை பூதம் என்ற சொல்லுக்கு என்றும் அழியாத பொருளுக்கு பூதப்படை. அழியக்கூடிய பொருள் தான் பூதங்கள் என்றார். பூதம் என்ற சொல்லுக்கு நம்மை விட ஓரளவுக்கு அழியாத பொருளுக்கு பூதம் என்று நிறை நிறையெனப்படுவது மறை பிறர் அறியாமை என்றார். நிறை. அதனால நம்ம நிறையுடைய நெஞ்சில் நிறை என்ற சொல்லுக்கு நிறையுடைய நெஞ்சில் நீங்காது என் உள்ளத்தில் இருந்தாய் போற்றி. நிறைவுடைய நெஞ்சு சிவபெருமானை எப்பொழுதும் தான் யார் ஒருவர் நெஞ்சிலே நிறுத்துகிறாரோ அதுதான் நிறைவுடைய நெஞ்சு. மாயூர புராணத்துல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மனம் யார் ஒருவர் மாயூரத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானை நினைக்கிறார்களோ அந்த மனம்தான் மனம். மயிலானை நினையாத மனம் என்ன மனமே என்றார். அதுபோல நிறைவுடைய நெஞ்சினா என்ன அப்படின்னால் யார் ஒருவர் சிவபெருமான் திருவடிகளை நெஞ்சில் நிறுத்துகிறாரோ அதுதான் நிறைவுடைய நெஞ்சு. நிறைவுடைய நெஞ்சின் இடையாய் போற்றி நீங்காது என் உள்ளத்தில் இருந்தாய் போற்றி. எப்பொழுதும் சாமிய நெஞ்சில் இருந்து நீங்காமல் இருக்க வேண்டும். நிறைவுடைய நெஞ்சு நீங்காது என் உள்ளத்தில் இருந்தாய் போற்றி. பெருமான எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். திருப்புகழ்ல ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அரை நிமிஷம் நேரம் மட்டில் திருவடியை நினைக்க என்னால முடியலையே அப்படின்னு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் மனதில் நிறுத்த முடியவில்லை என்று திருப்புகழ்ல ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான். அரை நிமிஷ நேரம் கூட பெருமானோட திருவடியை என் மனசுல நிறுத்த முடியலையே அப்படின்னு வருந்தி பாடுவதாக ஒரு திருப்புகழ் பாட்டு. அதனால என்றைக்குமே சிவபெருமான் திருவடியை மனதில் யார் ஒருவர் நீங்காமல் நிறுத்திக் கொள்கிறார்களோ அதுதான் நிறையுடைய நெஞ்சு. நிறையுடைய நெஞ்சில தான் சாமி என்றும் நீங்காமல் இருப்பார். மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி. மறையுடைய வேதம் என்ன? மறையுடைய வேதம் என்றால் அந்த வேதத்திற்கு மறை என்று பெயர். திருமறைக்காடு நமக்கு சைவர்களுக்கெல்லாம் தெரியும், அடைக்க திறக்க பாடிய இடம் மறைக்காடுன்னு பேர். ஏனென்றால் உயிருக்கு வருகின்ற துன்பத்தை மறைத்து நிற்கும். எது என்றால் இந்த திருமுறைகள்லாம். அதனாலதான் வேதத்திற்கு மறை என்று பெயர். புறத்திலிருந்து வருகின்ற துன்பத்தை, உடலுக்கு வருகின்ற துன்பத்தை நம்மளால போக்கிக் கொள்ள முடியும். உயிருக்கு வருகின்ற துன்பத்தை யாரால போக்க முடியும் என்றால் இறைவனால மட்டும்தான் முடியும். இறைவன் வகுத்த வேதங்களால மட்டும்தான் முடியும். அதனால்தான் அதுக்கு வேதத்திற்கு மறை என்றே பெயர். மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி. வேதத்தை விரித்து சொன்னவர் யாருன்னா சாமி தான் சொன்னார். அதெல்லாம் அந்த வேதாரண்யத்திற்கு மறைக்காடு என்றே பேர். மறை என்றால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பெரும்பாலும் மறைத்து சொல்வது அப்படின்னு. மறைத்து சொல்வது இல்லை, உயிருக்கு வருகின்ற துன்பத்தை மறைப்பதற்கான வழியை சொல்லுகிறது தமிழ் மறை. அதனாலதான் தேவாரத்துக்கு தமிழ் மறை, திருக்குறளுக்கெல்லாம் தமிழ் மறை என்று பெயர். வேதம் வடமொழியில் இருக்கிறதுக்கெல்லாம் வேதம் 4 வேதங்கள் சொல்றோம். நீ மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி. வானோர்கள் வணங்கப்படுவாய் போற்றி. வானோர்கள் தேவலோகத்துல இருக்கிறவர்கள்லாம் இங்க மண்ணுலகத்துல வந்துதான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு புலவர் பெருமான் அடிக்கடி சொல்லுவாங்க. யாரெல்லாம் புண்ணியம் செய்யணும், புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப அவரவர்களாம் சொர்க்க நரகத்திற்கு சென்று விடுகிறார்கள். தேவலோகத்துல உள்ள தேவர்கள் எல்லாம், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்யணும்னா இந்த மண்ணுலகத்திற்கு தான் வர வேண்டும். அதனாலதான் சொன்னார், வானோர்கள் எல்லாம் வணங்கப்படுவாய் போற்றி. அவங்களெல்லாம் கைலாயத்திற்கும் நம்ம பூலோகத்துல உள்ள ஒவ்வொரு
சிவாலயங்களுக்கும் இரவு நேரத்துல வழிபாடு செய்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி. அப்படி உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை மறைத்து காக்கின்ற வேதங்களை விரித்து சொன்ன பெருமான். வானோர்கள் வணங்கப்படுவாய் போற்றி. வானோர்கள் எல்லாம் வணங்கப்படுகின்ற பெருமானாக இருக்கின்றார். கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி. கரையுடைய கண்டம், அவர் சுவாமி நீலகண்டனாக இருக்கிறார். ஆலகால விஷத்தை உண்டதுனால அவருக்கு நீலகண்டன் என்று பேர். அதனாலதான் கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி. அந்த நீலகண்டம், நீலகண்டத்துக்கு என்ன சிறப்பு என்றால் மிக உயர்ந்த மந்திரம் திருநீலகண்டம். அதனாலதான் நம்ம நாயன்மார்கள் 63 பேரும் இந்த திருநீலகண்டத்திற்குள் அடக்கம் என்று சொல்வார்கள். முதல் நாயன்மாரே திருநீலகண்ட குயவனார். 63வது நாயன்மார் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த 2 திருநீலகண்டத்துக்குள்ளதான் அனைத்து நாயன்மார்களும் அடக்கம். அந்த வகையில திருநீலகண்டம் என்பது மிகப்பெரிய மந்திரம். கரையுடைய கண்டம், கரை கரை என்றால் இங்க கருமை. அந்த கருமை எதனால் ஏற்பட்டது? நஞ்சினால் ஏற்பட்டது. அதிக கருமையா இருக்கிறதுனால அந்த நஞ்சு கூட மிக நீல நிறமாக தெரிந்ததாம். அதெல்லாம் கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை எங்கோ இருக்கின்ற நூற்கைலை, அதற்கெல்லாம் நம்ம இந்த மனித உடலோடு சென்று தரிசிக்க முடியாது. அதனால பெருமானே மனம் இறங்கி இந்த பூலோகத்துல ஒரு கைலாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்குதான் பூலோக கைலாயம், வட கைலாயம், இமயமலையில உள்ள ஒரு பகுதி. அந்த கைலை மலையில இருக்கின்ற பெருமானே போற்றி போற்றி. உன்னை உயர்ந்த இடத்துல வைத்து வணங்குவதற்கு பேர் தான் போற்றி. இந்த முன்னாடியே பார்த்தோம். போற்றி போற்றி, இறைவனை எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். கைலை மலையானே போற்றி போற்றி. ரொம்ப எளிமையான பாட்டு, எல்லாருக்கும் புரியக்கூடிய பாட்டு. உரையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி என்ற பாட்டு. இந்த அடுத்ததாக நம்ம நேரம் கருதி கொஞ்சம் விரைவாக செல்வோம். முன்பாகி நின்ற முதலே போற்றி 2வது பாடல். மூவாத மேனி கண்ணா போற்றி. அன்பாகி நின்றார்க்கு அணியாய் போற்றி. ஆறேறு சென்னி சடையாய் போற்றி. என்பாக எங்கும் அணிந்தாய் போற்றி. என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. கண்பாவி நின்ற கனலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. முக்கரணங்களாலும் முன்பாகி, மூல காரணன், எல்லாத்துக்கும் மூல காரணன் சாமி தான். அதெல்லாம் முன்பாகி, முன்புன்னா இந்த உலகத்துக்கு தோன்றுவதற்கு மூல காரணமாக நின்ற பரம்பொருள். முன்பாகி நின்ற முதலே போற்றி. முதல், எல்லாத்துக்கும் முதலானவன் யாருன்னா சாமிதான். ஆதி மூலம் என்று வைணவத்துல சொல்லுவாங்க. ஆதி மூலம், எல்லாத்திற்கும் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அது ஆதி மூலமே என்று ஒரு யானை எழுதியதாக வைணவத்துல ஒரு மிகச்சிறந்த கதை. அந்த கதைக்கு மூலமே இங்கதான் போயிருக்கு. முன்பாகி நின்ற முதலே போற்றி. அந்த ஒரு குளக்கரையில யானை பூ பறிக்க சென்றதான், கஜேந்திரன் என்ற யானை. அங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலை இந்த யானையை காலை பற்றி கொண்டது. அந்த யானை விடவே இல்லையா, அந்த முதலை விடவே இல்லை யானையை. பக்கத்தில் இருக்கின்ற யானையெல்லாம் முதலே முதலே முதலேன்னு கத்துச்சான். முதலே முதலே முதலேன்னு கத்தும் போது அது எங்க பெருமானுக்கு எப்படி சென்று தெரிஞ்சா, முதலே 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 என்று கேட்டுச்சான். எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்றவன் யார், அந்த பரம்பொருள் யார் அப்படின்னு தேவர்கள்லாம் இந்த கஜேந்திரன் என்ற யானை முதலே முதலேன்னு கூப்பிடுது. அந்த முதலானவன் யார் என்று காத்திருந்தார்களாம் பார்ப்பதற்காக. அப்படி வைணவத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. அதுபோல முன்பாகி நின்ற முதலே போற்றி. நமக்கெல்லாம் முதலாக இருக்கின்றவன் பெருமான் தான். அதனால்தான் அவனுக்கு மூல காரணன், திருமூலநாதன், எல்லாவற்றிற்கும் மூலன். சிதம்பரத்தில் இருக்கிற சாமிக்கு பேரு திருமூலநாதன் என்று பேர். மூவாத மேனி கண்ணா போற்றி. நமக்கெல்லாம் மேனி மூப்பு எய்துவிடும். பிணி, மூப்பு, சாக்காடு எல்லாம் நமக்கு உண்டு. பெருமானுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் மூவாத மேனி கண்ணா போற்றி என்றார்.
நமக்கெல்லாம் காலம் இப்போ செல்ல செல்ல எப்படி போகும்? நம்ம மனித உடம்போட நினையாமையை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புறநானூற்றுல ஒரு பாட்டு, பல்சான்றீரே பல்சான்றீரே கயல்முள் அன்ன நரைமுதிர் திரைக்கவுள் பயனின் மூப்பின் பல்சான்றீரே என்று ஒரு புலவர் பாடினார். நரி வெறுவு தலையர் என்று பெயர் அவருக்கு. பல்சான்றீரே பல்சான்றீரே கயல்முள் அன்ன. நம்ம தலைமுடி இருக்கிற இளமையா இருக்கும்போது கருகருன்னு இருக்கும், முதுமை வந்துட்டா வெள்ளையா மாறிடும். அதுதான் இயற்கை. சிலருக்கு முதுமை வந்த பிறகும் கருமையாகவே இருக்கும். அவர்கள் எல்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள், அதனால அந்த தலைமை கருப்பா இருக்கும். அந்த இயற்கையிலேயே அந்த நரைமுடி எப்படி இருக்குமா, கயல் முள் அன்ன மீன்ல கயல் மீன் ஒரு மீன். அந்த கயல் மீனை அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு அது வெயில்ல காய்ந்து போய் அந்த முள் கிடக்குமா, அது வெண்மையாகவும் இருக்காது கருமையாகவும் இருக்காது, ஒரு பழுப்பு நிறத்துல இருக்கும். அந்த நிறத்திற்கு எது ஓமைன்னா நம்ம தலை முடி, அந்த நரைத்த முடி. கயல் முள் அன்ன நரை முதிர் திரை கவல். நரைச்சு போய் முதிர்ந்து போய் தோற்றம். இந்த திரை தோலெல்லாம் சுருக்கம் வந்துடும், கவுள் கண்ணமெல்லாம் தொங்கிடும். இது எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏற்படும். அதனாலதான் சொன்னார், நமக்கெல்லாம் மூப்படைகின்ற மேனி, அந்த பயனில்லாத மேனி. ஒரு காலத்துல அந்த பயனில்லாத மேனியில இந்த இறைவன் நம்ம மனத்துல இருக்கிறார். அந்த இருக்கும் பொழுதே நம்ம பயனுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்ள வேண்டும். இம்மையில இருக்கும் பொழுதே மறுமைக்கு தேவையான பொருளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். இளமை காலத்துல முதுமை காலத்திற்கு வேண்டிய பொருளை ஈட்டிக்கொள், இம்மையிலேயே மறுமைக்கு தேவையானதை ஈட்டிக்கொள் என்று சொல்வார்கள். அதான் ஐயடிகள் காடவர்கோன் சொன்னார், குந்தி நடந்து குனிந்தொருகால் கோல் ஊன்றி நொந்து இருமி நுரைத்து ஏங்கி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமும் நெஞ்சமே ஐயாரன் வாயால் அழை. இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சம் காலம் வயதாயிடுச்சுன்னா கொஞ்ச காலம் அப்படி உட்காருவாங்களா, கொஞ்சம் எழுந்திரிச்சு நடப்பாங்க, கொஞ்சம் இறைக்கையில ஆரம்பிச்சிடும், திரும்பி கொஞ்சம் உட்காந்துக்குவாங்க. கையில குனிந்து நிமிர்ந்து நின்ற தோற்றம் குனிந்த தோற்றமா மாறிடும். கையில ஒரு கோலை ஊன்றி கொள்வார்கள். நொந்து வாழ்க்கையில நொந்து போய் இருமல் வந்துடும், நுரை வந்துடும் வாயில. இந்த வாயிலிருந்து இந்த நுரையெல்லாம் வருவதற்கு முன்னாடி இந்த சளி கோழையானது நம்ம மூச்சுக்குள்ள அந்த அடைப்பதற்கு முன்பாக ஐயாரன் ஐயாறு வாயாறு பாயாமம். ஐ என்றால் கபம், இந்த கபம் அடைக்கும். அடைப்பதற்கு முன்பாக நெஞ்சமே, மனசை பார்த்து சொல்றார், ஐயாரன் வாயால் அழை. ஐயாற்றில் இருக்கிற பெருமான நீ வாயால சொல்லிடு. ஏனென்றால் முதுமை காலத்துல சொல்ல முடியாது. இளமையில இருக்கும் பொழுதே யார் ஒருவர் சொல்லி பழகுகிறார்களோ அவர்கள் தான் முதுமை காலத்துல சொல்ல முடியும். இளமை காலத்துல சொல்லாதவர்களுக்கு முதுமை காலத்துல இறைவனுடைய திருநாமம் வரவே வராது, மறந்துடும். அதனாலதான் நான் தழும்பேறும்படியாக நீங்கள் சொல்லி பழக வேண்டும் இறைவனுடைய திருநாமத்தை அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். இறைவனுடைய திருநாமத்தை எப்படி சொல்லணும்? நாக்குல சொல்லி சொல்லி தழும்பு ஏறணுமா, அது போல சொல்லு என்றார். அதுல மூவாத மேனி கண்ணா போற்றி. நம்ம மேனி எல்லாம் மூப்படைகின்ற மேனி. அன்பாகி நின்றாருக்கு அநியாய் போற்றி. அன்பு உள்ளத்துல நிறைந்தவன் யாரோ அவனுக்கு தான் பெருமான் அணியாக இருப்பார். பெருமானை உள்ளத்தில கொண்டு யார் ஒருவர் நிறுத்துறார்களோ அவர் தான் அணியாக இருப்பார். ஆறேறு சென்னி சடையாய் போற்றி. ஆறு ஏறு, ஆறு என்றால் கங்கை ஆறு, ஏறு என்றால் தலைமை உயர்வு. நதிகளுக்கெல்லாம் உயர்ந்த நதி கங்கை நதி. அதெல்லாம் சொன்னார், ஆறு ஏறு ரெண்டுத்தையும் சேர்த்தால் ஆறேறு. ஆறு ஏறுனா ஆறு ஏறு, ஆறுகளுக்கெல்லாம் தலைமை மிக சிறப்பு. ஆறேறு சென்னி சடையாய் போற்றி. இந்த ஆற்ற கங்கை ஆற்ற தன்னுடைய திருமுடியின் மேலே சடாமுடியின் மேலே வைத்திருக்கின்ற பெருமான். சென்னி சடையாய் போற்றி. என்பாக எங்கும் அணியாய் போற்றி. என்பு, என்புன்னா சாமியோட அணிகலன்களே எலும்பு மாலை அணிந்தவர், எலும்பு மாலை அணிந்த பெருமான். என் சிந்தை நீங்கா இறைவாய் போற்றி. என்னுடைய சிந்தையில என்றும் நீங்காத
இறைவனே போற்றி, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்றார். அதனால சித்தத்தை எப்பொழுதும் சிவன்பாலே நாம் வைத்திருக்க வேண்டும். என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, கண்பாவி நின்ற கனலே போற்றி. எங்கும் கண் பார்க்கின்ற இடமெல்லாம் சாமியோட தோற்றமா இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு முறை கோமலையா சொன்னது ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஒரு முறை சிதம்பரத்துக்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது கொன்றை மலர்கள் எல்லாம் பூத்திட்டு இருந்துச்சு. உடனே ஐயா சொன்னாங்க சிவார்ப்பணம் என்று சொன்னாங்க. சிவார்ப்பணம்னா அது சாமி கைலாயத்துக்கு போயிடும். அதில் பார்க்கின்ற இடமெல்லாம் பூ பார்த்தோம்னா சாமிக்கு சுட்டணுமே என்ற சிந்தனை வரணுமா. கண் பாவி கண் பார்வை எல்லாம் கண் பார்க்கின்ற இடமெல்லாம் நின்ற கனலே போற்றி, ஒளி வடிவமாக இருக்கின்ற பெருமானே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்றார் இரண்டாவது பாடல்ல. மூணாவது பாடல் மாலை எழுந்த மதியே போற்றி. மாலை நேரத்தில் எழுகின்ற மதி, காலை நேரத்தில் எழுகின்ற சூரியனும் மாலை நேரத்தில் இருக்கின்ற சந்திரனும் மிகச் சிறப்பு. அதனால்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேணிலும் என்றார் அப்பர் சுவாமிகள். மாசில் மாலை மதியமும், இங்கே அதை சொல்ல மாலை எழுந்த மதியை போற்றி. காலை நேரத்தில் இருந்த சூரியன் சிறப்பு. எங்கே சிறப்பு அப்படின்னா திருமுருகாற்றுப்படையில நக்கீர பெருமான் உலகம் ஓப்ப வளநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்ற காலையில எழுகின்ற சூரியன் கடல்ல எப்படி எழுவான் என்பதை அருமையாக 2 வரியில சொன்னார். அதனால காலையில எழுகின்ற சூரியனும் மாலை எழுகின்ற சந்திரனும் மிகச்சிறந்தவை என்பதனால மாலை எழுந்த மதியே போற்றி. மதி என்றால் சந்திரன். மண்ணின் என் சிந்தை இருந்தாய் போற்றி. மண்ணுதல் மண்ணுதல் என்றால் பொருந்தி இருத்தல், நிலை பெற்று இருத்தல். மன்னி, யார் ஒரு சிந்தையில நிலைத்து பெருமான் நிற்கிறாங்களோ அவர்கள்தான் சைவர்கள். மன்னி என் சிந்தையில் இருந்தாய் போற்றி, மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி. நம்ம செய்த ஆகாமிய வினை, அதன் காரணமாக அனுபவிக்கின்ற பிராரத்த வினை, வரப்போகின்ற சஞ்சிதம் ஆகாமிய வினை, இந்த வினைகள் எல்லாம் நமக்கு தொகுப்பா இருக்குது. மேலை வினை நம் முற்பிறவியில செய்த வினை, ஆகாமிய வினை. அந்த ஆகாமிய வினைகள் எல்லாம் சாமி என்ன பண்ணுவாரா, அறுப்பார், சுற்றமாக நீக்கி விடுவார். மேலோடு திங்கள் முடியாய் போற்றி. மேல ஆகாயத்துல சந்திரன் ஓடிக்கொண்டிருக்கின்ற சந்திரனை சடாமுடியில் தரித்திருக்கின்ற சிவபெருமான். ஆலை கரும்பின் தெளிவே போற்றி. ஆலையில ஏறுகின்ற கரும்பு பிழிந்த சாறு எப்படி தெளிவாக இருக்குமோ அது போல தெளிவாக இருக்கின்ற பெருமான். ஆலை கரும்பின் தெளிவே போற்றி, அடியார்களுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. அடியார்களுக்கெல்லாம் ஆரமுதம் ஆனாய் போற்றி. அந்த ஆரமுதம் ஆரமுதம்ங்கிற சொல்ல நம்ம அடிக்கடி நம்ம கேட்போம். ஆரமுதம் என்றால் என்னன்னா, ஆர் என்ற சொல்லுக்கு மிகுதி என்று பொருள். அதுக்கு பேர் உரிச்சொல் என்று பேர் தமிழ்ல. பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சிறப்பிக்கின்ற சொல்லுக்கு பேர் தான் உரிச்சொல் என்று பேர். இதுல அமுதம் என்ற சொல்லு பெயர் சொல். அந்த பெயர் சொல்ல சிறப்பிக்குதான் இந்த ஆரமுதம். அதனால மிகுதியாக நிறைய உண்ணப்படுகின்ற அமுதம். நம்ம பூலோகத்துல உள்ள பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிட சாப்பிட சலிப்பு தோன்றிவிடும், போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் இந்த அமுதத்தை உண்டவர்கள் போதும் என்ற மனம் வராது. அதனால்தான் ஆரமுதம்னு பேர். நிறைய உண்ணப்படுகின்ற அமுதம். அடியார்களுக்கு ஆரமுதம். எப்படி அமுதத்தை உண்ண உண்ண திகட்டாம சென்று கொண்டு இருக்குதோ அதுபோல அடியார்களுக்கெல்லாம் அமுதம் போன்றவன் யார் என்றால் சிவபெருமான். அடியார்களுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காலை முளைத்த கதிரே போற்றி. காலை நேரத்தில் எழுதுகின்ற சூரியன், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் என்று அபிராமி பட்டர் பாடுவார். காலை எழுந்த சூரியன், காலை முளைத்த கதிரே போற்றி. காலை நேரத்தில் எழுகின்ற சூரியனை நம்ம கன்னியாகுமரியில சென்று தரிசிப்பது சிறப்புடையதா இருக்கும். எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த சன் ரைஸ் சன் செட்டு என்று சொல்வார்கள்.
அங்க ரெண்டுமே சிறப்பு. காலையில எழுகின்ற சூரியனை பார்ப்பதும் மாலையில மறைகின்ற சூரியனை பார்ப்பதும் கன்னியாகுமரியில சிறப்பு. அதுபோல காலை முளைத்த கதிரே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கைலாயம் என்ற பகுதியில் இருக்கின்ற பெருமான், கைலாயமே சிவபெருமானாக இருக்கிறார். அந்த கைலாய மலை எங்க இருக்குது, கைலாய மலைக்குள்ள சாமி எங்க இருக்கிறார் அப்படின்ற கேள்வியெல்லாம் இப்ப ஆராய்ச்சியெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மிக்கு சோதிக்க வேண்டாம் தொடர்விட்டுலான் எங்கள் சோதி என்ற ஒரு பாடல். சாமியை போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கைலாய மலையில சாமி இருக்கிறாருன்னா விட்டுணும். அண்மையில ஒருத்தவர் ஒரு ட்ரோனை விட்டு கைலாய மலையை சுற்றி அதை புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அது இணையத்துல பகிரப்பட்டிருக்குது. அதை என்ற ஒருவர் காட்டி, இதுல உங்க சாமி எங்க ரிஷப வாகனத்து மேல உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி எங்க உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். இங்க கைலாய மலையே சாமியா தான் இருக்கிறார். கைலாய மலை வேறு, இறைவன் வேறு. அவர் புறக்கண்ணுக்கு அகப்பட மாட்டார். ட்ரோன் கண்ணுக்கு அகப்பட்டு விடுவாரா? அவர்களுக்கு சொன்னால் நமக்கு புரியாது. அதனால இறைவனை ரொம்ப சோதிக்க கூடாது. சோதிப்பது அவரோட வேலை. நம்ம மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால கைலை மலையானே போற்றி போற்றி, கைலாயத்தில் இருக்கின்ற பெருமானே உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்ற 4வது பாடல். உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி. நம்ம உடல் எடுத்து வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்? ஆகாமிய வினை காரணமாக பிராரத்த வினையை அனுபவிப்பதற்கு உடலிட வினைகள், நல்வினை தீவினை என்ற தொகுப்போட பிராரத்தம் என்று பேர். உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி. அந்த வினையை அறுப்பதற்காக தான் நாம இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். உடலூழாய் கழியும் என்று சொன்னார். அதனால இந்த இடத்துல வினைகள் அறுப்பாய், நம்ம அனுபவித்துட்டு இருக்கிற வினைகளை நீக்குகின்ற ஒரு ஆற்றல் ஒரே ஒருவருக்கு தான் உண்டு. அவர் தான் சிவபெருமான். நம்ம எல்லாம் நவக்கிரகங்களால நீக்க முடியுமா? சனீஸ்வரன் நீக்குவாரா? குரு பகவான் நீக்குவாரா? சனி பகவானுக்கு திருநள்ளாற்றுல போய் பார்த்தா யாரும் தர்பாரண்யேஸ்வரர் பக்கமே போறதில்லை. சனிக்கிழமை சனீஸ்வரன் சன்னதியெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கிறதா நானே பார்த்திருக்கிறேன். தர்பாரண்யேஸ்வரர் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது, அங்க கம்முன்னு உட்காந்துருப்பாரு. நம்ம மக்களுக்கெல்லாம் துன்பத்தை நீக்கிறவர் சனீஸ்வரன் நினைச்சிட்டு இருக்கிறோம். சனீஸ்வரன் தர்பாரண்யேஸ்வரரோட ஆணை பெற்றுதான் இவர் நமக்கு துன்பத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீக்குகின்ற ஆற்றலை பெற்று இருக்கிறார். அதனால சைவர்களாகிய நாம் சிவபெருமானே முழுமுதல் கடவுள் என்று நோக்கத்தை கொண்டு உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி. கைலாய மலையில உள்ள பெருமான் தான் நமக்கு வருகின்ற பிராரத்த வினையை நீக்குகின்ற ஆற்றல் உடையவர் என்பதை அப்பர் பெருமான் இந்த பதிகத்துல பதிவு செய்திருக்கிறார். இதை விட நமக்கு வேற என்ன சான்று வேண்டும்? நம்ம எல்லாம் சனியை வணங்க வேண்டும், குரு பகவானை வணங்க வேண்டும், அதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஆனால் அவர்களே முழு முதலானவர்கள் அல்ல, அவர்களாலேயே நம்ம வினைகள் எல்லாம் நீக்க முடியும் என்று நம்பிக்கொண்டு இந்த காலையில எழுந்தோடனே தொலைக்காட்சி பெட்டியில கும்பராசி நேயர்களே உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, திருநள்ளாற்றுக்கு போங்க, சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்றாங்க. சனீஸ்வரனுக்கு விளக்கு போடணும், ஆனால் தர்பாரண்யேஸ்வருக்கும் விளக்கு போட வேண்டாமா? அவருக்குள்ள திருநாமத்தை சொல்ல வேண்டாமா? ஏனென்றால் ஏன் கும்பராசியை பத்தி சொல்றேன்னா, நானும் கும்பராசினே. அதனால என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன். இந்த வினைகள் நம்ம விட்டு நீங்கணும்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நவக்கிரகங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது அப்பர் பெருமான் சொன்னார், உடலின் வினைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே ஒருவர் நம்ம சாமி மட்டும்தான். உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி, உள்ளொளி வீசும் பிரானே போற்றி. ஒள்ளொளி, ஒள் என்றால் அதுவும் உரிச்சொல். ஒளி என்ற பெயர் சொல்லை சிறப்பிக்கின்ற சொல்லுதான் இந்த ஒள் என்ற சொல். ஒள்வாள் என்று சொல்வார்கள். ஒளி உடைய வாள், ஒள்வாள். அதுபோல ஒள்ளொளினா மிகுதியான ஒளி என்று பொருள். ஒவ்வொரு சொல்லியும் நம்ம ஆழ்ந்து படிக்கணும், எழுத்தெண்ணி படிக்கணும். ஒள்ளொளி வீசும், ஒள்ளொளி வீசுனா ஒள்ளொளி வீசும் அப்படின்னு போயிடக்கூடாது. ஒள்ளொளி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மிகுதியான ஒளி வீசுகின்ற பிரான். பிரான் பிரான் என்றால் உயிர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள். பிரான் அவர்தான் பிரானார். பிரான் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள். பிரகாசமான தீ போன்று ஒளிவிடும் எரி ஏந்தி ஆடும் பிரான். கையில
சாமி தீயை வச்சிருக்கிறார். தோற்றம் துடியதனில் தோயும் திரியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்றார். சங்காரக்காரன் சாமி. அதனாலதான் கையில எப்போதும் அங்கி அந்த எரிய வைத்திருக்கிறார். படரும் சடை மேல் மதியாய் போற்றி. படர்ந்த சடை, விரிந்த சடை, சாமிக்கு உள்ள சடை. எல்லாம் நடராஜ பெருமான் திருக்கோலத்தை பார்க்கும்போது 2 பக்கமும் சடை, விரிந்த சடை இருக்கும். படரும் சடை மேல் மதியாய் போற்றி. மதிய அந்த படர்ந்த சடை மேல சிவபெருமான் சூடி இருக்கின்றார். நதி சூடிய பெருமான். நீங்க தேவாரம் முழுவதும் கங்கை சூடினதையும் சந்திரனை பிரிச்சந்திரனை சூடியது வரலாறையும் நெடுக பார்க்கலாம். அதுபோல படரும் சடை மேல் மதியாய் போற்றி. பல்கண கூத்த பிரானே போற்றி. பல்கணங்களோட சேர்ந்து கூத்தாடுகின்ற பெருமான் யாரு? சிவபெருமான். அவருக்கு கூத்தாடுவது என்றால் மிகுந்த விருப்பம். அதனால அவருக்கு கூத்த பிரான் என்றே பொருள். குதித்து ஆடுவதனால அதுக்கு கூத்துன்னு பேர. சிலப்பதிகாரத்துல அடியார்க்கு நல்லார் உரை எழுதியிருக்கிறார். குதித்து ஆடுவதனால் கூத்து, அசைந்து ஆடுவதால் அதுக்கு பேர் ஆடல், நடித்து ஆடினால் அதுக்கு நடனம் என்று பேர். 3க்கும் ஒரே சொல்லுதான், ஒரே பொருளை தான் குறிக்குது. ஆனால் 3 சொல்லுக்கும் 3 பொருளை சொன்னாங்க. மீண்டும் ஒரு சொல்ற, குதித்து ஆடுவதனால் கூத்து, அசைந்து ஆடுவதால் ஆடல், நடித்து ஆடுவதால் நடனம். இப்படி நிறைய சொற்கள் இருக்குது அந்த ஆடலுக்கு. அதுபோல பல்கண கூத்த பிரானே போற்றி. சுடரின் திகழ்கின்ற சோதி போற்றி. விளக்குகள்லாம் விளக்கு போன்றவர். சோதி, சோதியே சுடரே சூழலி விளக்கே என்பார் மணிவாசக பெருமான். சுடரின் திகழ்கின்ற சோதி போற்றி. கடலின் ஒளியாய முத்தே போற்றி. கடல்ல இருக்கின்ற முத்து போன்றவன் யாரு? சாமி. நம்ம எல்லாம் சிவபெருமானை எப்படி வழிபடுவோம்னா பொன்னார் மேனியனே என்று சொல்லுவோம். பொன் போன்ற மேனி. இந்த ஒரு இடத்துல சொல்றார் சாமிய எப்படி இருக்கிறார்? முத்து போன்று இருக்கிறார். பொண்ணுக்கும் முத்துக்கும், தங்கத்திற்கும் முத்துக்கும் என்ன சிறப்பு? தங்கம் விலை உயர்ந்த பொருள், முத்து மிக விலை குறைந்த பொருள். ஏன் முத்துன்னு சொன்னார் அப்படின்னா, தங்கத்தை விட முத்துக்கு ஒரு சிறப்பு உண்டாம். என்ன சிறப்பு? தங்கத்தை மண்ணிலிருந்து வெட்டி எடுத்துட்டு வந்து அதை சுத்தம் செய்து உலையில் போட்டு அடித்து உருக்கி அதுக்கப்புறம் தான் நகை செய்வார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த நகையோட பளபளப்பு தன்மை குறைந்து விடும். உடனே என்ன செய்வாங்க? திரும்பியும் அந்த நகையை தீயில இட்டு அதை மெருகேற்றுவதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் முத்துக்கு அப்படி இல்லை. கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்தோடனே சுத்தமான நீர்ல போட்டு கழுவிட்டு ஒரு துளையிட்டு கோத்து போட்டுக்கலாம். அதை உலையில போட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையிலேயே ஒளி உடையது முத்து. செயற்கையாக தங்கத்திற்கு ஒளி இருந்தாலும் அந்த ஒளி அப்பப்ப இருள் கபூர போல இந்த அழுக்குகள் கவிக்கொள்ளும். இயற்கையிலேயே ஒளி உடையது முத்து. அதனாலதான் அருணகிரிநாத பெருமான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண என்று முத்துங்க சொல்ல முதல்ல வைத்து பாடினார் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த முத்தை தருங்கிற பாட்டுக்கு அருமையான ஒரு விளக்க உரை எழுதிக்கிறது. சைவர்கள்லாம் இந்த பாட்டுக்கு முதல் பாட்டுக்கு விளக்கத்தை படிச்சிடணும். முத்தை தரு என்ற பாட்டுக்கு எல்லாரும் முத்தை திரு பத்தி திருநகைன்னு ஓதி கொண்டிருக்கிறோம். இந்த பாட்டுக்கு என்ன பொருள்? நான் ஒரு முறை அந்த பாட்டை படித்த விளக்க உரை சொன்னேன், திருப்புகழ் விரிவுரை என்று. ஒரு 80 வயசு பெரியவர் சொன்னார். என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, என்ன சைவர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சொல்றேன். பிடிச்சிக்கிட்டு, எனக்கு 80 வயசு தம்பி, இந்த பாட்டை நான் லட்சக்கணக்கான முறை ஓதி இருக்கிறேன். நீங்க தான் இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னா. நான் அப்பதான் சொன்னேன், சாமி பாட்டை ஓதுறது முக்கியம், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா என்று மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க மணிவாசகர் மன்றம்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பாட்டுக்கு பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் யார் சொன்னதுன்னா எனக்கு கோமல் சேகரையா தான் இதெல்லாம் எனக்கு இப்படிலாம் படிக்கணும்னு சொன்னாங்க. பாட்டு படித்தால் முக்கியம் இல்லை, அந்த பாட்டோட பொருளை படிக்கணும். எங்கள் ராஜமாணிக்க ஐயா சொன்னாங்க, பாட்டை பொருளை மட்டும் சொன்னா பத்தாது, பாட்டுல உள்ள இலக்கண குறிப்பை படிக்கணும். நான் இப்ப இலக்கண குறிப்பெல்லாம் உரிச்சொல் அதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா நம்ம ராஜமாணிக்கம் ஐயா தான் என்பதை இடையிடையே நான் சொல்லிக் கொள்கிறேன். கடலின் ஒளியாய முத்தே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமானே உன்னை போற்றி வணங்குகிறேன். ஐயா 5வது பாடல்
மை சேர்ந்த கண்டம் மிடற்றாய் போற்றி. மை சேர்ந்த கண்டம் மிடற்றாய் போற்றி என்றார். சாமியோட கழுத்து எப்படிப்பட்டது? மை சேர்ந்த கழுத்து, கண்டம். ஏன் மை சேர்ந்தது? நஞ்சை அருந்தனால மை சேர்ந்த கண்டம் மிடற்றாய் போற்றி. மாலுக்கு ஓராழி ஈந்தாய் போற்றி. மாலுக்கு ஓராழி ஈந்தாய் போற்றி. மால் என்றால் திருமால். திருமாலுக்கு சக்கரப்படைய வழங்கினவர் யாரு? நம்ம சாமி. அந்த சக்கரப்படைய வழங்கின நிகழ்ச்சியெல்லாம் திருவிழிமலையில் நடந்ததாக நம்ம எல்லாம் சொல்லுவோம். மாலுக்கு ஓராழி ஈந்தாய் போற்றி என்று ஒரு சொல்லு வந்திருக்கு பாருங்க. இதைதான் நம்ம நுட்பமா படிக்கணும். ஈந்தாய் தமிழ்ல 3 சொற்கள் இருக்கு. ஈ, தா, கொடு அப்படின்னு. இந்த 3 சொல்லையும் 3 இடத்துல பயன்படுத்தணும். கொடு என்ற சொல் யார் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மை விட உயர்ந்தவர்கள். இப்ப மகா சன்னிதானம் வந்துட்டாங்கன்னா, புலவர் ராஜமாணிக்க ஐயா என்கிட்ட புத்தகத்தை கேட்கிறாங்கன்னா, திருஞானம் அந்த திருமுறையை கொடு அப்படின்னு கேட்கணும். ஏன்னா என்னை விட ஐயா புலவர் பெருமான் மிக உயர்ந்தவர். அதனால கொடு என்ற சொல்ல பயன்படுத்தி கேட்கணும். இப்போ என்ன மாதிரி நான் சக ஆசிரியர்கள்ட்ட நான் கேட்கும் பொழுது, என்னுடைய நண்பர்கிட்ட கேட்கும் பொழுது, அதை கொடுறா தாப்பா அப்படின்னு கேட்கணும். தா என்ற சொல் ஒப்போன் கூற்று. கொடுவன் கிளவி உயர்ந்தோன் கூற்று. தாவன் கிளவி ஒப்போன் கூற்று. ஈயன் கிளவி இழிந்தோன் கூற்று. தன்மை விட இடிந்தவனுக்கு கொடுப்பதற்கு பேரு ஈதல் என்று பேர். ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொன்னார் வள்ளுவர். தன்னை விட இழிந்தவர்களுக்கு தான் சொல்வதற்கு பேரு இழிந்தோன் கூற்று. ஏன் அப்படி சொன்னாரு? இங்க பாருங்க, மாலுக்கு ஓராழி ஈந்தாய் போற்றின்னு சொல்லியிருக்கிறார். திருமாலை விட சிவபெருமான் பன்மடங்கு உயர்ந்தவர். ஏனென்றால் எத்தனையோ திருமால்களை பார்த்தவர் சிவபெருமன். அதனாலதான் நம்ம ஒரு தேவாரத்துல அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பார், ஆற்றுல உள்ள மண்ணை என்னால் எல்லாம் இந்திரனை எண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாடல். அதுல 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்று ஒரு பாட்டு. அதுக்கு அதனாலதான் மாலுக்கு ஓராழி ஈந்தாய் போற்றி. ஒவ்வொரு சொல்லியும் நம்ம முழுகி உள்ள பூந்து பார்க்கணும். ஈந்தாய் போற்றி. அப்போ திருமால் உயர்ந்தவரா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு சைவர்களாகி நமக்கு சிவபெருமானே முதல் கடவுள். அவருக்கு அருள் பெற்றவர் திருமால். திருமால் தான் சிவபெருமானோட முதல் அடியார். அதனால கம்பராமாயணத்திலையும் ஒரு பாட்டு உண்டு. கம்பராமாயணத்துல ராமனுக்கு பேர் சூட்டு விழாவுக்கு வசிஷ்ட முனிவர் ராமனுக்கு பேர் சூட்டினாராம். கம்பர் எழுதுவர், ராமன் என பேர் ஈந்தனம் அங்கே அப்படின்னார். ராமனுக்கு பேர் ஈந்தனன் சொன்னார். ராமன் அவதார புருஷன். வசிஷ்ட பெருமான் மண்ணுலகத்துல வாழ்ந்த ஒரு முனிவர் பெருமான். இவர் ராமனுக்கு ஈந்தாராம், பேர் ஈந்தனன் அப்படின்னு சொல்ல கம்பர் போடுவார். அதற்கு வைணவத்துல வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஏன் ஈந்தனன் சொன்னார்? ராமனுக்கு கடவுள் அவருக்கு ஒரு பேரு கிடையாது, ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாதவர் பெருமான். அவருக்கு பேர் பெற்ற முனிவர் வசிஷ்ட முனிவர் பேர் சூட்டினாராம். அதனால்தான் ஈந்தனன் என்று சொன்னார். பேர் இல்லாத பெருமானுக்கு பேர் பெற்ற முனிவர் பேர் சூட்டினார், அதனாலதான் ஈந்தனன் என்று போட்டார் அப்படின்னு வைணவத்துல வியாக்கியானம் எல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல ஈந்தாய் போற்றி, பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி. யார் ஒருவன் மனசுல பொய் புகழையோ அங்கதான் சிந்தையில சிவபெருமான் வருவார். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். பொய்யே சொல்லக்கூடாது. சைவர்களாகிய நாம் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டோமா, கண்டத்திலிருந்து வருகின்ற வார்த்தை சத்திய வார்த்தையை இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்க புலவர் பெருமான் அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு ஹரிச்சந்திர புராணத்துல ஒரு பாடல். ஹரிச்சந்திரன் ஒரே ஒரு பொய் சொல்லுப்பா, உன்னோட ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், உன்னோட அரண்மனையை கொடுத்துட்றேன், உன்னுடைய மகனை கொடுத்துறேன், உன்னோட மனைவியை கொடுத்துறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஆனால் நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும் அப்படின்னு கேட்டாராம் விஸ்வாமித்திர முனிவர். அதற்கு ஹரிச்சந்திரன் சொன்னார், 16, 18, 20, 22 வயசுல தான் ஹரிச்சந்திரன் மகாராஜா காட்டுக்கு போனார்.
நம்ம ஹரிச்சந்திரனோட நம்ம நாடகம் பார்த்து பார்த்து நான் எனக்கு 45 வயது மதிக்கத்தக்கவன் என்று ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சு. ஹரிச்சந்திரனுக்கு 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 18 வயசுல குழந்தை பிறந்துச்சு. அவன் 5 வயசு இருக்கும் பொழுது அவன் ராஜ்யத்தெல்லாம் எழுந்து காட்டுக்கு போயிட்டான். அப்போ ஹரிச்சந்திர மகாராஜா ஒரு 25 வயசு இளைஞன் தான், அவருக்கு போயிட்டார். அப்போ அவர் 25 வயது முதல் கிட்டத்தட்ட ஒரு 60 வயது வரைக்கும் அவருக்கு இடுகாட்டுல இருந்து பிணத்தை எரிக்கின்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ போய் சொல்றார், ஒரே ஒரு பொய் சொல்லுப்பா, 25 வயசுல நீ வாழ்ந்த வாழ்க்கையை உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அந்த காட்சியெல்லாம் நம்ம அந்த ஹரிச்சந்திர புராணத்துல படிக்கும் பொழுது எப்படி சத்தியத்துக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சைவர்கள்லாம் படித்து தெரிந்து கொள்ள. அந்த ஹரிச்சந்திரன் எப்படி சாப்பிடுவானா, இந்த கொல்லிக்கூடம் உடைச்சு போட்ட பானை இருக்கு பாருங்க, பானை ஓடு, அந்த ஓட்டை அதுல தீ மூட்டி அதுல நீரை நிரப்பி அந்த வாய்க்கரிசி போட்ட அரிசியை போட்டு ஒரு குச்சியால கலக்கி அதுல வெந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவானு. யார் எங்கே அப்படின்னு என்றால் 50 பேர் வந்து நிக்கிற மகாராஜா இருந்தவர் இடுகாட்டுல போய் கிடந்தார். அப்போ அவர் சொன்னார், விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட, பதி இழந்தனும், என்னுடைய நாட்டை இழந்த, பாலனை இழந்த, என்னுடைய பெத்த புள்ள இன்னைக்கு போய் ஒரு வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான், பாலனை இழந்தனும் நிதி இழந்தனும், எனக்கு நான் எவ்வளவு சொத்து இருந்ததோ எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி நமக்கு உள்ளது என்று நினைக்கும் கதி இழைக்கணும், எனக்கு ஒன்னொன்னு வேணும், சிவபெருமான் திருவடி, அந்த திருவடியே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. என்ன சொன்னா, கதி இழைக்கணும் கட்டுரை இழைக்கிறோம் என்றார். நான் எனக்கு கிடைக்கக்கூடிய முக்தி பேரே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கட்டுரை என்பதுக்கு பொய் என்று பேர். கதி இழைக்கணும் கட்டுரை இழைக்கிறோம், மதி இழந்து வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். அதனால சைவர்களாகி நாம் என்ன செய்யணும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி, போகாத என் உள்ளத்து இருந்தாய் போற்றி, நீங்காத என் உள்ளத்துல இருந்தவனை போற்றி, மெய் சேர பால்வெந்நீர் ஆடி போற்றி. சிவபெருமான் திருவடி உடல் முழுவதும் திருநீர் பூசி இருப்பாராம். ஏன் திருநீர் பூசி இருக்கிறார், அவர் பூசி இருக்கிறாரா, என்ன பூசல, சாமி திருநீர் பூசல. ஏன் பூசல அப்படின்னா, சாமியோட உடம்புலதான் திருநீரே உற்பத்தி ஆகுது. அதுக்கு வந்து நம்ம காஞ்சி புராணத்துல ஒரு பகுதி, அம்பிகை கேட்டாங்களாம், நீங்க உங்க அனல் வடிவமா நின்னீங்களா திருவண்ணாமலையில, அதை நான் மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, சாமி அனல் பிழம்பா அப்படி வானத்துக்கு பூமிக்கு நின்னாரா. உடனே தரிசிச்சுட்டு, போதும் நிறுத்தி கொள்ளுங்கள், வெப்பம் தாங்க முடியல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாமி குளிர்ந்து வந்தார். தீயிலேருந்து குளிர்ந்து வந்தா நம்ம அடுப்புல பார்ப்போம்ல, அதுல சாம்பல் பூத்து இருக்கும். அது போல பெருமானோட உடம்பு முழுவதும் திருநீர் பூசி நீர் பூத்திருந்ததா. அந்த நீரை கொஞ்சோண்டு எடுத்து அம்பிகை கிட்ட கொடுக்க, அதை வாங்கி அம்பிகை என்ன பண்ணாங்களா, திருநீரை பூசி கொண்டார்களாம். திருநீரை பூசிக்கிட்டு நம்ம மகா சன்னிதானங்கள்லாம் வழிபாடு செய்யும் போது நம்ம பார்த்துருப்போம், திருநீர்ல அந்த பன்னீர் இலையில கொடுப்பாங்க, வாங்கி பூசிக்கிட்டு அருகாமையில இருக்கிற தம்பி சுவாமிகளிடையோ இல்ல சைவ மீறி உள்ள திருநீரை கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அது போல அம்பிகை சாமி கிட்டே இருந்து திருநீரை வாங்கி பூசிக்கிட்டு, பக்கத்துல யார் இருக்காங்க, நந்தியம் பெருமாள் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கி நெற்றி நிறைய உடல் பூசி கொண்டார, மீதி இருந்த திருநீரை அப்படியே வாயில போட்டு விழுங்கிட்டார். அந்த நந்தியம் பெருமான் விழுங்கினது, அவரு தேவலோகத்துல இருந்தவர், கைலாயத்தில் இருந்த ரிஷப வாகனம், அவர் மூலமாக மண்ணுலகத்தில் இருக்கின்ற கபிலை முதலான பசுக்களுக்கு அந்த திருநீர் வந்து இங்க பூலோகத்துக்கு வந்தது. அந்த பூலோகத்துல உள்ள பசுமாடுகள் எல்லாம் சாணம் போட்டுச்சுன்னா அதை எரித்தால் திருநீராக மாறுவது. அதுக்கு மூல காரணம் எங்க இருந்து வந்ததுன்னா நந்தியம் பெருமான்கிட்ட வந்தது அப்படின்னு திருநீற்று உற்பத்தி காண்டத்துல காஞ்சி புராணத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அது கதை அல்ல, காதை என்று பேர். கதைக்கும் காதைக்கும் வேறுபாடு உண்டு. பொய்ப்பொருள் பற்றி வந்தால் அது கதைன்னு பேர். இதெல்லாம் புராணம் நடந்த நிகழ்வு, இதுக்கு காதை என்று பேர். அதனாலதான் சிலப்பதிகாரம் 30 கதைகளை கொண்டதுன்னு சொல்ல மாட்டாங்க, 30 காதைகளை கொண்டது. அது உண்மையான நடந்த நிகழ்வு. அதனால புராணங்கள்லாம் நடைபெற்ற நிகழ்வு. போகாதியின் உள்ளத்தில் இருந்தாய் போற்றி, மெய் சேர பால் வெந்நீர் ஆடி போற்றி. உடல் முழுவதும் வெந்நீர் பூசி இருக்கிறார். ஏன் பூசி இருக்கிறார்னா, நம்ம அது போல பூசிக்கொள்ள வேண்டும் என்பதை சாமி இருந்து காட்டுறாராம்.
மிக்கார்கள் ஏத்தும் விளக்கே போற்றி. சான்றோர்கள் எல்லாம் ஏற்றுகின்றார்கள். சாமியை யாரு ஏற்றி போற்றி பாடுவார்கள் என்றால் சான்றோர்கள் தான் பாடுவார்கள். நமக்கு தமிழ்ல 2 சொற்கள் உண்டு, சான்றோர்கள், ஆன்றோர்கள். ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த அரசியல் கூட்டத்துக்கெல்லாம் பேசுவாங்க. ஆன்றோர்னா யாரு, சான்றோர்னா யாருன்னா, ஆன்றோர் என்றால் படித்தவர்கள், நல்ல ஐஏஎஸ் படித்தவர்கள், மருத்துவம் படித்தவர்கள், பொறியியல் படித்தவர்கள், நிரம்ப படித்தவர்களுக்கு ஆன்றோர்னு பேர். சான்றோர்னா யாருன்னா, படித்த வழி யார் ஒருவன் நடக்கிறானோ அவனுக்கு தான் சான்றோர்னு பேர். நாங்கள் எங்கள் பயிற்சி கொடுக்கும் போது ஆசிரியர் பெருமக்கள்லாம் சொல்லுவோம், வழிகாட்டியா நீ வாழ்ந்து காட்டியா. நான் சொன்னதை யாரும் பையங்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு என்கிட்ட ஒரு வாத்தியார் என்கிட்ட ஆர்கியூ பண்ணார். அப்போ எனக்கு இந்த ஞாபகம் வந்தது, சார் நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும். வழிகாட்டியாக இருந்தால் பையன் மதிக்க மாட்டான். நீங்க வாழ்ந்து காட்டணும். 8:30 மணிக்கு பையனை நீ வர சொல்லணும்னா நீங்க 8:30 மணிக்கு போய் அங்க நிக்கணும். பையன்லாம் லேட்டா வந்துட்டான்னா அதுக்கு பிறகு ஆசிரியர் போனா பையன் நம்மளை எப்படி மதிப்பான்? அதனால வழிகாட்டியாக இருந்தால் மதிக்க மாட்டாங்க சமூகம். வாழ்ந்து காட்டணும். அதனாலதான் சான்றோனாக இருக்கணும். அதனாலதான் சொன்னார், மிக்கார்கள் என்றால் சான்றோர்கள். சான்றோர்கள் பெரியவர்கள் தான். கற்றதின் வழி நிற்பவர்கள் தான் இறைவனை ஏற்றுவார்கள். கற்றதனால் ஆய பயனேன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில் என்பார் திருவள்ளுவர். அதனால யாரு மிக்கார்? கற்ற வழி யார் ஒருவன் நடக்கிறானோ அவன் தான் மிக்கார்கள். அந்த சைவத்துல நம்ம திருநீர் பூச்சிக்கிறோம், ருத்ராட்சம் அணிந்துக்கிறோம், எல்லாம் செய்தவர்கள்லாம் மிக்கார் கிடையாது. அந்த சைவ நெறிப்படி யார் ஒருவன் வாழ்கின்றானோ அவர்கள் தான் மிக்கார்கள். மிக்கார்கள் ஏத்தும் விளக்கே போற்றி, கைசேர அனலேந்தி ஆடி போற்றி. கையில சாமி என்ன பண்றார்? அங்கி வச்சிருக்கிறார், நெருப்பு வச்சிருக்காரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம். கைசேர அனலேந்தி ஆடி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. 6வது பாடல். நேரம் கருதி கொஞ்சம் விரைவா போயிடுவோம். ஆறேறு சென்னி முடியாய் போற்றி. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 6 7 2ஆ பிரித்தோம்னா 6 + கூட்டல் 7. ஆறுகளுக்கெல்லாம் சிறந்தது கங்கை. ஆறேறு சென்னி முடியாய் போற்றி, அடியார்கட்கு ஆரமுது ஆனாய் போற்றி. ஏற்கனவே ஒரு முறை ஆரமுதன் வந்தது, இந்த பாட்டிலையும் ஆரமுதம் வருது. அடியார்களுக்கு ஆரமுதம். ஆரமுதம் என்பது உரிச்சொல் என்பதை முன்னாடியே நம்ம பார்த்தோம். அடியார்களுக்கு ஆரமுதாய் நின்றாய் போற்றி. பெருமான் யாருக்கு ஆரமுதம் போன்றவன்? அடியார்களுக்கு தான். எல்லார்களுக்கும் அவன் அமுதமாக இனிக்க மாட்டான். அடியார்களுக்கு மட்டும்தான் அமுதமாக இனிப்பான். அவர் தேன் போன்றவர். திருக்குற்றால புராணத்துல ஒரு பாட்டு வரும், ஈயறியா பசுந்தேனே எடுத்தறியா மறைபொருளே. நம்ம சாப்பிடுகின்ற தேன்லாம் ஈ அறிந்த தேன். காலையில போய் தேனீக்கெல்லாம் பூக்கள்ல உள்ள தேனை வாயால நக்கி சேகரித்துட்டு வரும். அப்போ அந்த தேனோட சுவைய நமக்கு முன்பாக அந்த ஈக்கள் அறிந்திருக்கும். ஆனா பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் ஈ அறியாத பசுந்தேன். ஈ அறியா பசுந்தேனே எடுத்தறியா மறைபொருளே. எடுத்து கிடையாது மறைகளுக்கெல்லாம், வேதங்களுக்கெல்லாம். அது கர்ண பரம்பரையா. கர்ணம் என்றால் காது. காதுல குருநாதர் சொல்லி அந்த கர்ண பரம்பரையாக வந்ததுதான் அந்த வேதங்கள்லாம். இப்போ அதை ரிட்டனா எழுதி வச்சிருக்கலாம், எழுத்து வடிவத்துல எழுதி வச்சிருக்கிறார்கள். அது வரி வடிவம் உண்டு இப்ப. ஆனா அந்த காலத்துல இல்ல. நீரேறி மேனி உடையாய் போற்றி, உடல் முழுவதும் திருநீர அணிந்தவனே போற்றி, நீங்காதன் உள்ளத்தில் இருந்தாய் போற்றி. எங்கேயும் நீங்காமல் இருந்தார். நீங்காதன் உள்ளத்தின் இருந்தாய் போற்றி. கூரேறு மங்கை மழுவால் போற்றி. கூர் ஏறு கொல்லுகின்ற கொம்பை உடைய எருதை வாகனமாக உடையவன். உமாதேவிய மங்கையை ஒரு பாகம் கொண்டவன். கையில மழுவை ஏந்தியவன். அதெல்லாம் கூரேறு மங்கை மழுவால் போற்றி என்றார். கொல்லும் கிழமையோய் ஆனாய் போற்றி. நம்மெல்லாம் சனி வாரத்துல 7 நாட்களை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம கூறுபடுத்தினது. கொல்லும் கிழமை கணித நூலாளர் கொல்லப்படுகின்ற இது கிழமை. கொல்லும் கிழமை 7 ஆனாய் போற்றி.
இந்த சாமிக்கு இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாம் உண்டா அப்படின்னா சாமிக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் அவருக்கு ஒரே நாள் தான். நமக்கு தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய். அதனாலதான் நம்ம வேயூர் தோழிபங்கள்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு இரண்டும் உடனே என்ப ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அதனால கொள்ளுகின்ற கிழமை நமக்கெல்லாம் இந்த பிரித்து பார்க்கின்ற இதெல்லாம் நமக்கு தான், உலோகத்துக்கு தான், சாமிக்கு கிடையாது. கொள்ளும் கிழமை ஏழ் ஆனாய் போற்றி, காரேறு கண்டம் மிடற்றாய் போற்றி. கார் ஏறு, கார் போன்ற, கார் என்றால் மேகத்தை குறிக்கிறது. கருமை, கருமை நிறத்துல உள்ள மேகம். மேகம் எப்படி கருமை நிறத்துல இருக்குமோ அது போல கண்டத்தை உடைய பெருமான். காரேறு கண்டம் மிடற்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த பாட்டுல அழகான ஒரு அப்பர் சுவாமிகள் ஒரு செய்தியை செய்திருக்கிறார். எங்களுக்கு புலவர்களுக்கெல்லாம் ஒரு எனக்கு இந்த விருத்தம் பாடுவதற்கெல்லாம் நான் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். பிரான்ஸ் நாட்டுல பாரதிதாசன் ஒருத்தர் புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரான்ஸ்ல போய் தங்கிட்டு இதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த பாட்டை என்னால எழுத முடியும். இந்த பாட்டுல ஒரு அற்புதமான செயலை செஞ்சிருக்கிறார் அப்பர் சுவாமிகள். அவர் எங்க போய் யாப்பிலக்கணம்லாம் யாப்பிலக்கணமாகவே வாழ்கின்றவர். அவர் தலையாகு எதுகைன்னு ஒரு எதுகை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகைன்னு பேரு. அதுல இரண்டாம் எழுத்தும் அதுக்கு அடுத்த எழுத்தும் தொடர்ந்து ஒரே எழுத்தா வந்தா அதுக்கு பேர் தலையாகு எதுகை என்று பேர். இந்த தலையாகு எதுகை யார் வைத்து பாடல் பாடுவாங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த புலவர்களால் மட்டும்தான் இந்த தலையாகு எதுகைய வைத்து பாட முடியும். இந்த பாருங்களா, ஆறேறு நீரேறு ஊரேறு காரேறு. முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கும், ரெண்டாம் எழுத்தும் மூணாம் எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்கும். அதனால இதுக்கு தலையாகு எதுகைன்னு பேர். எதுகையிலே 3 வகை, தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை என்றெல்லாம் பேர் 3 வகை உண்டு. அதனால இது அதெல்லாம் விரித்து சொன்னா இலக்கண வகுப்பாக மாறிடும். ஏன்னா நம்ம தேவாரம் படிக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த இலக்கணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். எப்படிலாம் சாமி பாடி இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்க ஒரு பாட்டுல ஒரு கவிதை நூல்ல எடுத்து சொல்லுங்க, பார்க்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம தேவாரத்துல மட்டும்தான் பார்க்கலாம். ஆகையினால காரேறு கண்டம் மிடற்றாய் போற்றி என்று சொன்னார். அண்டம் 7 கடந்தாய் போற்றி. 7 அண்டங்களுக்கு அப்பால் இருக்கிறவன். 7 7 14 லோகம். மேல் லோகம் 7, கீழ் லோகம் 7. நம்ம இடையில இருக்கிறோம், மேலோகத்திலிருந்து கடைசியா இருக்கிறோம். அதனால சத்தியலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகர்லோகம், சுகலோகம், புவர்லோகம், பூலோகம். இந்த மேல உள்ள 7 லோகத்துல ஒன்னொன்னா கடைசியில இருக்கிறது பூலோகம். நமக்கு கீழே ஒரு 7 லோகம் இருக்குது. 7 லோகம் என்பது நம்ம பூமிக்கு கீழே உள்ளது. அதல, விதல, சுதல, தபோதல, மகாதல, ரசதல, இதாதல அப்படின்னு சொல்லக்கூடிய 7 லோகம். கீழ் லோகம், மேலோகம் 7, கீழோகம் 7 கூட்டினா 14. அதனால சொல்ற அண்டம் 7 அன்று கடந்தாய் போற்றி. இந்த லோகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி. ஆதியிலேயே புராணன், புராணன் என்ற சொல்லுக்கு பழமையானவன் புராணன். புராணம் என்றும் சஞ்சலம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய 3 வினைகள் இருக்குது. அதுல பண்டை வினை, பழவினை எதுன்னா சஞ்சித வினை. நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சஞ்சித வினைக்கு தான் பழவினை, அதான் பண்டை வினை. முற்பிறவியில் செய்த நம்ம வினை. பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். சிதம்பர திருப்புகள்ல ஒரு பாட்டு, எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறோம். அன்னைக்கு போட்டான், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்றார். 7 கடல்ல உள்ள மணல் எல்லாம் ஒண்ணு என்னன்னீங்கன்னா எத்தனை மணல் வருதோ அத்தனை பிறவிகள் நான் பிறந்திருக்கிறேன் சாமி அப்படின்னாரு. அத்தனை பிறவிகளை செய்த வினைகள்லாம் மலை போல இருக்குது. அதுல ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துட்டு இந்த பிறவிக்கு அனுபவிக்க வந்திருக்கிறோம். இந்த பிறவியில அனுபவிச்சா முடிச்சா போதுமானா இன்னும் இருக்குது, சஞ்சித வினை பாக்கி இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த பிறவியில கிடக்கணும். அதெல்லாம் அனுபவிக்காம இருக்கணும்னா இறைவன் திருவடியை குடித்து கொண்டு வழிபாடு செஞ்சோம்னா சாமி என்ன பண்ணுவாராம், அந்த சஞ்சித வினையெல்லாம் எரித்திருவார். எப்படி எரிப்பாருன்னா
விறகுல தீ மூட்டி எரித்து விடுவாரா, அது போல நம்ம சஞ்சித வினைகள்லாம் நீக்கிறவர். அதெல்லாம் பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி, பாரோர் விண்ணோர் ஏத்த படுவாய் போற்றி. பாரோர் மண்ணுலகத்தார். பார் என்றால் இந்த மண், இந்த மண்ணுலகத்துக்கு பேர் பார் என்று பேர். மண்ணுலகம். விண்ணோர் தேவலோகத்தில் இருக்கிறவங்க, அதுக்கு மேல் உள்ள உலகங்கள்ல இருக்கிறவங்க விண்ணோர். விண்ணோர்னா ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது தேவேந்திரன், பிரம்மலோகம், சத்தியலோகம். சத்தியலோகம் தான் பிரம்மலோகம். விஷ்ணு இருக்கிறது விஷ்ணு லோகம். அப்படிலாம் நிறைய உலகங்கள் இருக்கு. கிண்ணறர் இருக்கிறது, கிம்புருடர் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படின்னு ஏகப்பட்ட உலகங்கள்ல இருக்கின்றவர்கள் எல்லாம் ஏத்துக்கிறார்கள். நம்ம மண்ணுலகத்துல உள்ள மனிதர்கள் மட்டும் வாழ்த்தல பெருமான, விண்ணுலகத்துல இருக்கிறவங்களும் வாழ்த்துறாங்க. விண்ணோர் ஏத்த படுவாய் போற்றி, தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி. தொண்டர்கள் யாரு? தொண்டர்கள் சிவபெருமானை யார் ஒருவர் வாயால புகழ்ந்து பாடுகின்றார்களோ அவர்கள் தான் தொண்டர்கள். கடியேறு மலரோனை கடுந்திரையில் வைத்து படியாதி எவ்வுயிரும் படைத்தளிக்கும் பிரானை, முடியாத முதலோனை மூவர் பெருமானை, வடிவேலன் தனை பேசாத வாயென்ன வாயே, வள்ளி மலானனை பேசாத வாயென்ன வாயே. மாயூர புராணத்துல மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை முருகப்பெருமான பாடுது. யாரு ஒருத்த முருகப்பெருமான நீ வாயால பாடலையோ உனக்கு என்ன வாய் இதுன்னு கேட்டார். அதால சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் சொல்வார், திருமாலை ஏத்தாத நாராயணா என்று ஏத்தாத நாவென்ன நாவேன்னர். அப்படியே மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை வாங்கினார். முருகப்பெருமானை ஏத்தாத வாயென்ன வாயே, வடிவேலன் தனை பேசாத வாயென்ன வாயே, வள்ளி மலாளனை பேசாத வாயென்ன வாயேன்னு மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை மாயூர புராணத்துல பாடியிருக்கிறார். ஏனென்றால் நான்லாம் மாயூரத்துல வாழ்கின்றதுனால, நான் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா, புலவர் கோமல் சேகர் ஐயா, இவங்கெல்லாம் மாயூரத்தில் இருக்கிறதுனால நம்ம மாயூரத்தை போல நாங்கள்லாம் சொல்லணும்ல அப்படின்னு கட்டளசாமிகள், திருவாவடுதுறை ஆதீன கட்டளசாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பேசும்பொழுது மாயூர புராணத்தை பத்தி பேசணும், மாயூரத்தோட தளத்தில் பெருமைகள்லாம் பேசணும் அப்படிலாம் அப்படி சொல்லுவாங்க. அதனால தொண்டர்கள் பரவும் இடத்தாய் போற்றி, தொழில்கள் நோக்கி அருளும் சுடரே போற்றி, கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி. கண்டம் நம்ம 2-3 இடத்துல பார்த்துட்டோம், இது 3வது இடம்னு நினைக்கிறேன். கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி. இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை சாமி வச்சிருக்கிறார் அப்பர் சுவாமிகள். கண்டம் கருக்கவும் அப்படின்னு ஒரு உண்மை தொகை போட்டிருக்கிறார். அந்த இடத்துல உண்மை இருக்குது பாருங்க, அதுக்கு உண்மை தொகைன்னு பேர். ஏன் உண்மை தொகை அங்க போட்டாரு அப்படின்னா, கண்டம் கருக்கவும் வல்லார் போற்றி. கண்டம் இப்ப கருப்பா இருக்குது, அது சாமி நினைச்சா நீக்கிக்க முடியாதா? நம்மளால நீக்க முடியாது. நமக்கு முகத்துல ஒரு கருப்பு தழும்போ ஒரு மச்சமோ வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம என்னென்னமோ தைலம்லாம் தடவுறோம், அதை நீக்க முடியல. பெண்கள்லாம் போராடுறாங்க தன்னோட முகத்தை பொலியோ வைத்துக் கொள்வதற்கு. ஆனால் சாமி நினைச்சாருன்னா கண்டத்தை, கருப்பா உள்ள கண்டத்தை நீக்கிக்க முடியும். ஆனால் நீக்கல. ஏன் நீக்கல? அவர் அந்த வரலாற்று நிகழ்வை, புராண நிகழ்வை மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துவதற்காக கண்டத்தை கருப்பாகவே வைத்திருக்கிறார். அந்த அந்த நிகழ்வை அவரால் எல்லா ஆற்றலும் உடையவர் என்பதை அப்பர் சுவாமிகள் போற போக்குல ஒரு உண்மையை போட்டு சொல்லிட்டு போயிட்டார். கண்டம் கருக்க வல்லாய் போற்றின்னு பாடி இருந்திருக்கலாம். கருக்கவும் வல்லாய் போற்றி என்று உண்மை தொகை போட்டதுனால அவரால் அந்த கண்டத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரவும் முடியும் என்பது பெற்றாம் என்று உரை போற்றி போற்றி. அந்த அந்த உரை எழுதியிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன், யாரும் உரை சொல்லல, என்னுடைய புலவர்களெல்லாம் கேட்டது. ஆகையினால அந்த உண்மை தொகைக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. கைலை மலையானே போற்றி போற்றி, கைலாயத்தில் இருக்கின்ற பெருமானே போற்றி போற்றி. பெருகி அலைகின்ற ஆறே போற்றி. பெருகி அலை வீசுகின்ற ஆறு, எப்படி வங்காள விரிகுடா கடல்ல போய் நிற்கும் பொழுது அலைகள் வீசுதோ, திருச்செந்தூர்ல போகும்போது முருகன் திருவடிய அலைகள் தழுவுகின்றதோ, அதுபோல கங்கையிலையும் காவிரியிலையும் அலைகள் ஒரு காலத்துல வீசி இருக்குது. பெருகி அலைகின்ற ஆறே போற்றி. ஆறுல அலை அடித்தத நம்மளாம் பார்த்ததில்லை, முற்காலத்துல ஒரு காலத்துல அடிந்திருக்கிறது. பேரா நோய் பேர விடுப்பாய் போற்றி. நீங்காத நோய்,
பேர பேறுதல் பேறுதல் என்றால் பேரா என்றால் நீங்காத நோய். நீங்காத நோய் எது அப்படின்னா நம்ம ஜுரம், தலைவலி, சர்க்கரை வியாதி இதைதான் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீக்க முடியும். சர்க்கரை வியாதியும் நீக்க முடியும். வெளிநாட்டுல சர்க்கரை வியாதிங்கிற ஒரு வியாதி இல்லாமல் செய்கிறார்களாம். அதுக்கு மருத்துவம் உண்டு. நம்ம இந்திய மருத்துவத்துலதான் சர்க்கரை வியாதி ஒரு நீக்க முடியாத மருந்துலாம் மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால தீராத நோய் இதெல்லாம் மருந்து கொடுத்தா தீர்ந்துரும். ஜுரம் வந்துச்சா, கொரோனாவே வந்தா கூட மருந்து கொடுத்தா நீங்கிரும். பிறவி என்ற ஒரு நோய் மருந்துக்கு நீங்காது. அந்த நோயை விடுப்பாய் தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. தீராத நோய் எது? பிறவிங்கிற நோய். அதையே நீக்கிடுவார் சாமி. உருகி நினைவார் தம் உள்ளாய் போற்றி. உருகி யார் ஒருவன் வழிபாடு செய்கிறார்களோ உள்ளம் உருகி வழிபாடு செய்யணும். காமிய பக்தி செலுத்தக்கூடாது. காமிய பக்தி, நிஷ்காமிய பக்தி செலுத்தணும். எந்த பலனையும் எதிர்பாராமல் யார் ஒருவன் வழிபாடு செய்கிறதோ உருகி, பனிக்கட்டி எப்படி உருகுதோ, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சுட்டா அந்த பனிக்கட்டி எப்படி உருகுதோ அது போல நம்ம உள்ளம் உருகணும். அதெல்லாம் சொன்னாரா, தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. உருகி நினைவார்த்தம் உள்ளாய் போற்றி. ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி. நமக்கு இருக்கின்ற குறைகள் எல்லாம் யாரால நீக்க முடியும் என்றால் பெருமானால மட்டும்தான் நீக்க முடியும். நம்ம எல்லாம் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன என்று நம்ம சிவஞான போதம் சொல்லும். 5 புல வேடர்கள் நம்ம சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம துன்பத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குறையை யாரால போக்க முடியும்? பெருமானால மட்டும்தான் போக்க முடியும். ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி. இந்த இடத்துல ஊனம் என்பது ஐம்புலங்களாக வருகின்ற துன்பம். நமக்கு உடல்ல இருக்கிற அருகி மிளிர்கின்ற பொன்னே போற்றி. எளிதில் கிடைக்காத பொன் ஒளிவீசுவது போல யாரும் இகழப்படாதாய் போற்றி. ஒருவராரும் குறை காணப்படாதவன் யாருன்னா சாமி தான். எல்லார்ட்டையும் ஒரு குறை கண்டுபிடிக்கலாம், குறை சொல்லலாம். சாமியே குறை சொல்றதுங்க உண்டு. ஏன் சொல்றாங்க அப்படின்றால் அவர்களுக்கு அறியாமை. அவங்க நூல்களை ஓத ஓத அவர்களும் குறை காண முடியாதவன் யாரு? இறைவன். கருகி பொழிந்தோடு நீரே போற்றி. கார்மேகம் போன்று பொழிகின்ற நீரை உடையவன் யாரே? இறைவன். கைலை மலையானே போற்றி போற்றி. கருகி, கருகி என்ற கார்மேகம் போன்ற கருமையான மேகம்தான் மழையை தரும். அது போன்று அருளை பொழிகின்றவன் இறைவன் என்று சொன்னார். 9வது பாடல் செய்ய மலர் மேலான் மேலான் கண்ணன் போற்றி. மலர் மேல் இருக்கின்ற கண்ணன் யாரு? திருமால். செய்ய மலர் மேல் செந்தாமரையில் இருக்கிறவர் மகாலட்சுமி. மகாலட்சுமி கூட இருக்கிறவர் திருமால். திருமால் அவருக்கு பேர் கண்ணன் பேரு. கண்ணன் போற்றி அப்படின்னா இங்க ஒரு பார்க்கணும். செந்தாமரை தான் சொல்லியிருக்கிறாரு. வெந்தாமரையில் இருக்கிறவர் கலைமகள். கலைமகளோட கணவன் பிரம்மதேவன். அந்த அவங்களை பற்றி சொல்லலையே என்றால் இசையச்சமாக அதை நம்ம வருவித்துக் கொள்ள வேண்டும். செய்ய மலர் மேலான் கண்ணன் போற்றி. தேடி உணராமை நின்றாய் போற்றி. 2 பேரும் தேடினாங்க. அடிமுடி தேடிய வரலாறு இங்க சாமி சொல்றார், அப்பர் சுவாமிகள். அந்த இடத்துல பார்த்தா பிரம்மதேவன் வரல. தேடி உணராமை தேடினவங்க 2 பேர் இல்ல. அப்போ அவங்களையும் நம்ம கொண்டு வந்துக்கணும். அதற்கு இலக்கணம் என்ன என்றால் இசையச்சம்னு பேர். சொல்லப்படாத ஒன்றை எடுத்துக்கொண்டு இணைத்து சொல்லுவது. பொய்யா நஞ்சு உண்ட பொறையே போற்றி. பொருளாக என்னை ஆட்கொண்டாய் போற்றி. என்னையும் ஒரு பொருளாக ஆட்கொண்டா. அந்த இடத்துல ஒரு உண்மை தொகையை வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல உண்மை இல்லை, நம்ம வருவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இழிவு சிறப்பு உண்மைன்னு பேரு. என்னையும் ஒரு பொருளாக்கி சாமி ஏற்றுக்கொண்டார். மெய்யாக ஆனஞ்சு உகந்தாய் போற்றி. ஆனஞ்சு, ஆண் பசுக்கிட்டேந்து வருகின்ற 5 பொருள், பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் என்று சொல்லக்கூடிய 5ஐயும் உகந்தாய் போற்றி. மிக்கோர்கள் ஏத்தும் குணத்தாய் போற்றி. மிக்கோர்கள், மிக்கோர்கள் என்பதற்கு சான்றோர்கள். ஏத்தும் குணத்தாய் போற்றி. குணம் பெருமான்கிட்ட உள்ளதுதான் என் குணம். நம்ம திருக்குறள்ல படித்திருப்போம். தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரொருள் உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று சொல்லக்கூடிய
எண் குணங்களை உடையவன் பெருமான். அந்த 8 குணங்கள் தான்டா, 8 குணங்கள் சொல்றாங்க, அதுக்கு மேற்பட்ட குணங்களுக்கும் உடையவன் பெருமான். மிக்கோர்கள் எத்தும் குணத்தாய் போற்றி, கையானை மெய் தோல் உரித்தாய் போற்றி. அந்த இதை கையானை, கையை துதிக்கையை உடைய யானை. அந்த தாருகாவன முனிவர்கள்லாம் சிவபெருமான் மேல யானையை ஏவி விட அந்த யானைய தோலை உரித்தவன், கஜசம்ஹாரம் பண்ண மூர்த்தி. அந்த வேடம் உரித்தான் பேட்டைன்னு பேர். அதுதான் வழுவூர்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு வேடம் உரித்தான் பேட்டைன்னு பேர். இப்பவும் அரசு ஆவணங்கள்ல வேடம் உரித்தான் பேட்டைன்னு தான் இருக்குது. அங்க ஒரு ஏசண்டி ஸ்கூல் இருக்குது. அந்த ஊருக்கு ஸ்கூலுக்கு பேரு வேடம் உரித்தான் பேட்டை அரசு மேல்நிலை பள்ளி. வேடம் என்பதற்கு யானை. அந்த யானை அந்த இடத்துல உரித்தாரு, அதனாலதான் அதுக்கு வேடம் உரித்தான் பேட்டைன்னு வந்தது என்று அங்க உள்ள ஒரு இலக்கியம் என்ற கூட்டத்துல நான் சொன்னேன். அங்க உள்ள தமிழ் வாத்தியார் என்ற சொன்னார், இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியல சார். நம்ம ஊர்ல ஒரு வாழ்கின்றோம்னா நம்ம ஊர் சுத்தி உள்ள புராணங்கள் தான் நம்ம படிச்சுக்கணும். மயிலாடுதுறையில வாழ்கின்றோமா, மயிலாடுதுறையில் உள்ள தல புராணங்கள்லாம் அத்துப்படியா இருக்கணும் அப்படிலாம் நம்ம சம்பிரான் சுவாமிகள் சொல்லுவாங்க. அதனால மிக்கோர்கள் எத்தும் குணத்தாய் போற்றி, கையானை மெய்த்தோல் உரித்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. மேல் வைத்த வானோர் பெருமான் போற்றி, மேலோடு புறமூன்று எய்தாய் போற்றி. மேல் வைத்த வானோர்கள் பெருமான் போற்றி. மேலுலகத்தில் இருக்கின்ற பெருமான் தேவர்கள் எல்லாம் பெருமானை போற்றி வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் மேலோடு புறமூன்று எய்தாய் போற்றி. முப்புறங்கள் எரித்த வரலாறு சாட்டி கொண்டார்கள். கட்டிக்கொண்டு போது அதை சாமி சிரித்து அழித்தார் என்பதெல்லாம் முப்புராணம். மேலோடு புறம் மூன்று, அதான் முப்புறம் எரித்தாய் போற்றி. சீலத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி. சீலம், சீலம் என்றால் யார் ஒருவன் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் தான் சீலமுடையவர்கள். சீலத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி. அவன் சிவபெருமான வழிபாடு செய்தவன் யாரு? இலங்கையில இருக்கின்ற ராவணன். சிலையெடுக்க வாயலற வைத்தாய் போற்றி. அப்படிப்பட்ட வழிபாடு செய்த ராவணன் கைலாய மலைய சிலைனா இங்க இடத்துல மலை கைலாய மலைய பேர்க்கும் பொழுது தன்னுடைய கரங்கள் எல்லாம் அந்த புதைய வாயால அலர்ந்தன. அதெல்லாம் ராவணன். ராவணன் என்ற சொல்லுக்கு வேகமாக சத்தமாக கத்துகின்றவன் என்று பொருள். கோலத்தான் குறைவிலான் தன்னை என்று கொடிதாக காய்ந்த குழகா போற்றி. குழகன், குழகன் என்ற சொல்லுக்கு இளமை உடையவன். திருக்கோடி குழகர் என்று ஒரு கோயில் எங்க இருக்குதுன்னா அகஸ்தியம்பள்ளி என்ற ஊருக்கு அடுத்ததாக, வேதாரண்யத்துக்கு அடுத்தது கோடிக்குழகர் அப்படின்னு ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால பாடல் பெற்ற தலம். அதுதான் கோடியக்கரையில இருக்குது. கோடிக்குழகர்னு இப்ப இந்த ஊருக்கு பேரு. அங்க சிவபெருமான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார். அங்க பாடும்பொழுது என்ன சொன்னாரு, இப்படிப்பட்ட கல்வர்கள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல ஏன்பா அங்க தனியா வந்து உட்கார்ந்து இருக்கிற, அது கடற்கரைக்கு பக்கத்துல காடுகள் இருக்குது, வேடுவர்கள்லாம் இருக்கிறாங்களா சாமி, நீ வந்து தனியா வந்து உட்கார்ந்து இருக்கிறியே அப்படின்னு பாடினாராம். குழகன், அந்த கோடி குழகர். இக்குழகன் என்ற சொல்லுக்கு இளமையானவர் என்று பொருள். கோலம், கோலம் என்றால் அழகிய கோலம். கோலத்தான் குறைலாதன் தன்னை என்று கொடிதாக காய்ந்த குழைகா போற்றி. அந்த மன்மதனை எரித்த வரலாறு. கோலத்தான் அழகியான தோற்றமுடையவன் மன்மதன். மன்மதன் போல உள்ளலாம் சொல்றோம். அப்படிப்பட்ட அழகில் குறைவில்லாதவனை கொடிதாக காய்ந்த குழகன். கொடிதாக அந்த நம்ம திருக்குறுக்கை வீரத்துல மன்மதனை எரித்த வரலாறு நடந்தது. அங்க சாம்பலாகும்படி செய்தார். காலத்தால் காலனையும் காய்ந்தாய் போற்றி. காலத்தால் ஒரு காலத்துல சுவாமி இலை மலையானை போற்றி போற்றி என்று முடித்தார். இந்த 10 பாடல்கள், 10 பாடல்களும் என் சீர் கழிலடிலடி ஆசிரியர் விருத்தம் என்ற பாவகையில, தாண்டகம் என்ற யாப்பு வகையில பாடப்பட்ட இந்த பதிகம். இந்த பதிகத்தை திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை என்று எனக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த அம்மா சாந்தா அம்மா அவர்களுக்கும்,
எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கோமல் சேகரையா அவர்களுக்கும், என்னை நெறிப்படுத்தி சைவத்தில் ஊற்றி கொண்டிருக்கின்ற ராஜமாணிக்கம் ஐயா திருவடிகளுக்கும், நான் இன்றைக்கு இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருப்பதற்கும், பல ஊர்களில் சென்று பேசுவதற்கும் இவர்கள்தான் காரணம். நான் 40 பேர் மத்தியில அறையில பேசிக்கின்ற என்னை எடுத்துக்கொண்டு போய் அரங்கத்தில் ஏற்றிய பெருமை கோமலையாவிற்கும் நம்ம ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கே சாரும் என்று சொல்லி அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இங்க இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த சாந்தா அம்மையார்கள் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இணையவழி கூட்டத்தில் இணைந்து இந்த அப்பர் சுவாமிகள் தேவாரத்தை கேட்டு ரசித்த அனைத்து பெருமக்களின் திருவடிகளுக்கும் என்னுடைய தலையில் சூட்டிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா திருவடி வணங்குகிறேன். அந்த கலித்தொகை பாட்டின் இலக்கம் சொல்லுவீங்களா ஐயா?